நான் அனிஷா நிலோஃபர், நிதியாளர், அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பர்கூர். முதலில் 10 கல்லூரிகள், 10 பேராசிரியர்கள், 10 சிறப்புரைகள் என்பதற்கான அறிவிப்பில் எனது பெயர் இடம்பெறாதது கண்டு வருத்தமுற்றேன். பின்பு 5 நிமிடங்களில் முனைவர் ரவி கோவிந்தராஜ் ஐயா அவர்களிடமிருந்து எனக்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது. அதில் தொழிலில் நேர்மை என்ற தலைப்பின் கீழ் சிறப்புரையை வாசிக்க முடியுமா என்று. அதை பார்த்தவுடன் எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது எண்ணி மிகவும் மகிழ்ந்தேன். பிக்பாஸில் 100 நாட்கள் டாஸ்கை விடவும் ஐயா அவர்கள் கொடுக்கும் டாஸ்க் ஒவ்வொரு நாளும் ஒரு உத்வேகத்தை தருகிறது. பின்பு வாசிப்பதை வீடியோ எடுத்து அனுப்ப முடியுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது ஏதும் தனித்துவமாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அதனால் எனக்கான பதாகையில் எனது புகைப்படம் இருந்த இடத்தில் எனது காணொளி இடம்பெறுமாறு வடிவமைத்தேன். இந்த 10 தலைப்புகளும் நம் அன்றாட வாழ்வில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, சிந்திக்க வேண்டியது, அதை மற்றவர்களிடம் எவ்வாறு பகிர வேண்டும் என்பதை பற்றியும், விடாமுயற்சியுடன் அதை செயல்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் ஒவ்வொரு தலைப்பின் வாயிலாகவும் மனதில் ஆழமாக பதியும்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போன்ற சிந்தனைகள் ஓயாமல் சிந்தித்து கொண்டே சாதிக்க நினைப்பவர்களால் மட்டுமே முடியும். ஐயாவினுடைய சாதனை பாதையில், சாதனை பயணத்தில் எங்களையும் வழிநடத்தி செல்கிறார். தயக்கத்தை தகர்த்து எறிந்து தவிடு பொடியாக கற்றுத்தருகிறார். தலைமைத்துவம். இந்த உரை தலைமைத்துவம் என்பது பதவி அல்லது அதிகாரம் மட்டுமல்ல, பொறுப்பு, தொலைநோக்கு பார்வை, மற்றவர்களை வழிநடத்தும் திறன் என்பதையும் தெளிவாக எடுத்துரைத்தது. சிறந்த தலைவராக உருவாக தேவையான சிந்தனைகளை வழங்கியது. 2வது, அனுபவத்தின் முரண்பாடு. அனுபவம் எப்பொழுதும் ஒரே மாதிரியான வெற்றியை தராது என்பதையும், அனுபவங்களில் இருந்து சரியான பாடங்களை கற்றுக்கொள்வதே முக்கியம் என்பதையும் இந்த உரை சிந்திக்க வைத்தது. புதிய கோணத்தில் சிந்திக்க தூண்டிய சிறப்பான உரையாக அமைந்தது. மனிதர்களை மதியுங்கள். ஒவ்வொரு மனிதரின் தனித்தன்மையையும் மதிப்பது, நடப்பது நல்ல உறவுகளுக்கும் சிறந்த சமூகத்திற்கும் அடிப்படை என்பதை இந்த உரை அழகாக எடுத்து காட்டியது. மனித நேயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்தியது. நீங்கள் படித்ததை தாண்டி கற்றுக்கொள்ளுங்கள் என்ற தலைப்பில் கல்வி என்பது புத்தகங்களுக்குள் மட்டும் முடங்கிவிடக்கூடாது. வாழ்க்கை, அனுபவம், மனிதர்கள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆகியவற்றிலிருந்தும் தொடர்ந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற சிறந்த கருத்தை இந்த உரை வழங்கியது. தொழிலில் நேர்மை. தொழிலில் திறமைக்கு இணையாக நேர்மையும் நம்பகத்தன்மையும் அவசியம் என்பதை இந்த உரை தெளிவுபடுத்தியது. குறுகிய கால வெற்றியை விட நீண்ட கால நம்பிக்கையே முக்கியம் என்பதை உணர்த்திய பயனுள்ள உரை இது. வெற்றி ஒரு தனி பயணம் அல்ல. ஒருவரின் வெற்றிக்கு பின்னால் குடும்பம், நண்பர்கள், ஆசிரியர்கள், சக பணியாளர்கள் என பலரின் பங்களிப்பு இருக்கிறது என்பதை இந்த உரை அழகாக எடுத்துரைத்தது. வெற்றியில் மற்றவர்களின் பங்களிப்பை மதிக்க கற்றுக் கொடுத்தது. பாதுகாப்பாக வாழ்வதா, முன்னேறி வழி நடத்துவதா? சவால்களை தவிர்த்து பாதுகாப்பாக இருப்பதை விட துணிச்சலுடன் சவால்களை எதிர்கொண்டு முன்னேற வேண்டும் என்ற ஊக்கத்தை இந்த உரை அளித்தது. தலைமைத்துவத்திற்கு தேவையான துணிச்சலை வலியுறுத்தியது. வெற்றி ஒரு இலக்கு அல்ல, ஒரு பயணம். வெற்றி என்பது ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடைவதோடு முடிவதில்லை. தொடர்ந்து கற்றுக்கொண்டு வளர்ந்து முன்னேறுவதுதான் உண்மையான வெற்றி என்பதை இந்த உரை சிறப்பாக வெளிப்படுத்தியது. வாய்ப்புகளை உருவாக்குங்கள். வாய்ப்புகள் நம்மை தேடி வரும் என்று காத்திருக்காமல் நமது திறமை, முயற்சி மற்றும் சிந்தனையின் மூலம் புதிய வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை இந்த உரை ஏற்படுத்தியது. மிகவும் ஊக்கமளிக்கும் கருத்து. அறிவிலிருந்து ஞானத்திற்கு. அறிவை பெறுவது முதல் படி. அறிவை சரியான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்துவதே ஞானம் என்பதை இந்த உரை தெளிவாக எடுத்துரைத்தது. அறிவை வாழ்க்கை அனுபவத்துடன் இணைக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்த நல் வாய்ப்பினை எனக்கு அளித்த கத்தார் ஆம்பல் சங்க தலைவர், வெல்விஷர், பூஸ்டர் முனைவர் ரவி கோவிந்தராஜ் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.